இது இதுவும் ஒரு மடாநாயக்க கொள்கையிலிருந்து வந்த ஒரு கேள்வி ஒன்றுதான். இது ஒரு எஸ்ஐயோட சேர்ந்த ஒரு கேள்வியைத்தான் இருக்குது. பெரிய கேள்விதான். இதை நான் ஒரு தொகுத்து ஒரு ஒரு செய்யக்கூடிய மாதிரியான நிலைமைக்கு பிரிக்கப்பட்ட கேள்வி உண்டு. இதுல என்ன சொல்ல வெளிக்கிட்டு இருந்த இந்த கண் வளையம் என்ற ஒரு விஷயம் கணக்கிடங்கள்ல சொல்லப்படாம இருந்தது. அப்போ கொஞ்சம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறபடியா கண் வளையம் என்றா என்ன என்றதை அடிப்பே பார்ப்போம். ஏன்னா தொலைக்காட்டினுடைய இயல்பான செப்பம் செய்கையில் இயல்பான செப்பம் செய்கை இல்லாத போது இயல்பான செப்பம் செய்கை அல்லது இயல்பான செப்பம் செய்கை இல்லாத போது உருவாகும் கண் வளையத்தின் விகிதம் யாது? அப்ப கண் வளையம் என்றது கணக்கிடங்கள்ல சொல்லுப்பட இல்லைன்னா தனியா ஒரு பெரிய ஒரு செக்ஷனா இருக்குது. லைட்ல இந்த வருஷம் எதிர்பார்க்கிற விடயங்கள்ல சில கண் வளையங்கள் சில டச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். நடக்காது. ஏன்னா என்ன கணக்கிடங்கள்ல செய்யாவடியா இதில் சொல்ல பார்க்குறேன். கண் வளையம்னா என்ன? இப்போ அதாவது ஒளியியற் கருவிகள் எங்கள்கிட்ட 3 இருக்கு. ஒன்று எளிய நுணுக்காட்டி, கூட்டு நுணுக்காட்டி, தொலைக்காட்டி. இந்த 3லையும் இருக்கிற கண் வளையம் என்றது எப்படி என்று சொல்லி சொன்னா, அதுல என்ன சொல்றோம்னா எங்களுக்கு அந்த நுணுக்கு காட்டியை பொறுத்தவரை எளிய நுணுக்காட்டியில பிம்பம் எங்க விழுதோ அந்த தூரத்தை வைக்கலாம். ஆனா கூட்டு நுணுக்காட்டியா இருந்தாலும் தொலைக்காட்டியா இருந்தாலும் இங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா 2 வில்லைகள் காணப்படும். எங்கள்ட்ட என்ன செய்யும்? 2 வில்லைகள் காணப்படும். 2 வில்லைகள் காணப்படும். ஒரு நாளும் அச்சு போடாம வில்ல கீறக்கூடாது. நாமளே இப்படிதான். சரி, அச்சை போட்டுட்டு வில்லைகள்லாம் அது இலகுவான வழி. ரைட். இப்ப 2 வில்லை காணப்படும். என்னென்ன வில்லை இருக்கும்? ஒன்று பொருளி, ஒன்று பொருளி, 2வது என்ன செய்யும்? கண் வில்லையா இருக்கும். கண் வில்லை இல்லாட்டி பார்வை துண்டு கண் வில்லையா இருக்கும். இப்ப கண் வளையம் எங்க என்று சொல்லி சொன்னா, கண் வளையம் என்று சொல்லப்படுறது என்ன? ஒளிச்செறிவு கூடுதலாக தோன்றுகின்ற இடமா இருக்கணும். இல்லாட்டி பிம்பம் துலக்கமாக தெரிகின்ற இடம். அதாவது பிம்பம் கண் வளையம் என்றது இதுதான். கண் வளையம் பிம்பம் தெளிவாக தெரிகின்ற இடம். பிம்பம் தெளிவாக அவதானிக்கக்கூடிய அல்லாடி தெரிகின்ற இடம்தான் கண் வளையம். இதை இவங்க எங்க சொல்றாங்க? நீங்க எங்க கண்ணை வச்சீங்கன்னா, அதாவது உண்மையா கண்ணை நாங்க வைக்கும் போது அந்த இடத்துல பிம்பம் தெளிவா தெரியும். அப்ப என்ன செய்யணும்? பிம்பம் அதை விட வேணும். அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துக்கு இவங்க சொல்றாங்களா கண் வளையம் எப்படி பாருங்கன்னா, கண் வில்லைய வில்லையாக கொண்டு பொருளினுடைய தூரமாக கொண்டு உருவாகின்ற பிம்ப தூரம் தான் கண் வளையம் என்றாங்க. அதுல என்ன கருத்துன்னா, கண் வில்லை வில்லையாக எடுத்துட்டு பொருளி வில்லை என்ன செய்யறோம்னா, பொருளி வில்லை எங்க இருக்குதோ அது அந்த தூரம் கண் வில்லையிலிருந்து எந்த தூரமோ அந்த தூரம் என்ன சொல்றோம்? பொருள் தூரமாக எடுத்து பிம்பம் எங்க விழுதும் என்று கணிக்கிறதான் கண் வளையம் என்று சொல்றோம். சரிதானே? அதாவது கண் வில்லைக்கு பொருளி வில்லை காணப்படும் தூரத்தை பொருள் தூரமாக கொண்டு பிம்பத்தூரம் கொண்டு கணிக்கப்படும் பிம்பத்தூரம் கண் வில்லையாக கருதப்படும். கண் வளையமாக கருதப்படும்.
ஆக கருதப்படும். இப்ப சரி சரி அப்படின்னா தொலைக்காட்டின் இயல்பான செப்பஞ்செய்கையில் என்று சொன்னா இப்ப எங்களுக்கு தெரியும் பொருளி பிம்பம் எங்க இருக்க போகுது. சரி, இயல்பான செப்பஞ்செய்கை தொலைக்காட்டின் இயல்பான செப்பஞ்செய்கை எப்படி இருக்கும்? இயல்பான செப்பம் செய்கை இல்லை எப்படி இருக்கும்? நான் கொஞ்சம் வேகமா டக்கண்டு டைரக்டா போறேன். இதை நான் விளங்கப்படுத்தி போனா டைம் போகும் வீடியோக்கு. என்ன செய்யும்? கட்டாயமாக எங்களுக்கு வில்லைக்கு வந்து நேரடியாக என்ன செய்யும்? சமாந்திரமாக இங்க இந்த கதிர்கள் வருதுன்றா தமக்குள் சமாந்திரமான கதிர்கள் ஒரு இடத்துல வந்து முறியும். எங்க முறியும்? எஃபின் தளத்துல தான் முறியும். கட்டாயமா எஃபின் தளத்துல முறியும். அப்ப நாம இந்த இடத்துல முறிக்கிறோம். சரியா? பிறகு என்ன செய்யறோம்? இயல்பான செப்பஞ்செய்னா இவையும் என்ன செய்யணும்? நாங்க அங்க கொண்டு போயிடணும். எங்க கொண்டு போயிடணும்? முடிவிலிக்கு கொண்டு போகணும். இவரையும் என்ன செய்யணும்? முடிவிலிக்கு கொண்டு போகணும். அப்ப இங்க விழுற கதிர்கள் எல்லாமே என்ன செய்யும்? முடிவிலிக்கு இந்த விடுற கதிரெல்லாம் முடிவிலிக்கு இந்த கதிர்களுக்கு எல்லாமே சமாந்திரமாக முடிவிலிக்கு போகும். சரியா? இருக்கு போகும். அப்ப எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த எஃப் இருக்கு தானே, எஃப் இ என்று போடுறேன் இதுக்கு, இதுக்கு எஃப் நாட் என்று போடுறேன். அப்போ ஒட்டு மொத்தமா இது எஃப் இது எஃப். அப்ப இதுல உள்ள தூரம் எவ்வளவு இருக்கும்? எங்களுக்கு பொருள் தூரம், இதுக்குரிய பொருள் தூரம் என்ன? யூ சமன் எஃப் நாட் பிளஸ் எஃப் இ. இதுதான் எங்களோட பொருள் தூரம். இப்ப என்ன செய்வோம்? எங்களுக்கு எஃப் வந்து எஃப் இ தான். அப்ப நாங்க விம்ப தூரத்தை கண்டோம்னா இதுதான் என்ன? கண் வளையம். இதுக்கு எஃப் நோட்டுக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்? என்ன செய்ய போறேன்? கண் வில்லைக்கு என்னத்தை பாய்க்க போறேன்? வில்லை சூத்திரத்தை பாய்க்கிறேன். 1/v minus 1/u equal 1/f. v தான் கண்டுபிடிக்க போறேனே, அதான் கண்டுபிடிக்க போறோம். 1/v மைனஸ் எதுக்கு? கதிர் என்ன செய்யுது? இந்த பக்கம் வருது. எங்களுக்கு u எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப பிளஸ். அப்ப பிளஸ் என்னவாம்? எஃப் நோட் பிளஸ் எஃப்இ 1/, இது என்னது? குழிவில்லை. ஆகவே என்ன? எஃப்இ வந்து மைனஸுக்கு வரும். இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா ஒண்டுங்கள் வி சமன் எங்க பிளஸ் ஆயிரும். ஒண்டுங்கள் எஃப் நோட் பிளஸ் எஃப்இ மைனஸ் ஒண்டுங்கள் எஃப்இ. அப்போ ஒட்டு மொத்தமா எஃப்இ எஃப் நோட் பிளஸ் எஃப்இ மேல், இதுக்கு மேல கொஞ்சம் சின்னதாக எழுதுவோம். வேறொன்றும் இல்லை, இடவசதிக்காக தான் செய்யறேன். இப்ப இதுல இருந்து எடுத்தா என்ன? எஃப்இ புற என்ன செய்ய போறேன்? இங்கால மைனஸ் இவருக்கு என்ன போறேன்? எஃப் நோட் பிளஸ் எஃப்இ. அப்ப 1/v. சரியா? இதுக்கு ஹோமசி எடுத்திருக்குது. இதுக்கு எஃப்இ வரப்போகுது, இவருக்கு எஃப் நோட் வரப்போகுது. இப்ப இதை கழிச்சோம்னா என்ன வரப்போகுது? இதுல மைனஸ் வரும், இது பிளஸ். அப்ப ரெண்டும் வெட்டுப்பட்டா வி என்னவா வரப்போகுது எங்களுக்கு? சரி, வி என்னவா தான் வரப்போகுதுன்னு பார்த்தோம்னா எஃப் நோட் தான் மிஞ்ச போகுது எங்களுக்கு. மைனஸ்ல எஃப் நோட் மிஞ்சும். அப்ப மைனஸ்ல எஃப் நோட் மிஞ்சி வேண்டா மைனஸ் எஃப்இ எஃப் நோட் பிளஸ் எஃப்இ கீழ் எஃப்இ வெட்டுப்பட்ட எஃப் நோட் மட்டும் மிஞ்சும். அப்ப சரிதானே? மைனஸ் சொன்னா என்ன செய்யணும்? இஞ்சாதான் வரணும். அப்ப இஞ்சால எங்க வரணுமா? எஃப்இ எஃப் நோட் பிளஸ் எஃப்இங்கள் எஃப் நோட்னு வரும். சரியா? அப்படி பார்க்க போனா எஃப்இ பிளஸ் அதுக்கு பிறகு எஃப்இ ஸ்கொயர்டுங்கள் எஃப் நோட்னு எடுக்கலாம். சரியா? ரைட். இப்ப எங்களுக்கு என்ன செய்யும்? இதுதான் கண் வளையம். அப்ப கண் வளையம் எங்க இருக்குதாம்? கண் வளையம் வளையம் இயல்பான செப்பன் செய்கையில் கண் வளையம் எங்க இருக்குது? எங்கள்கிட்ட எங்க எஃப்இ எஃப் நோட் பிளஸ் எஃப்இ எஃப் நோட்னு வரும்.
இதை எடுத்துட்டோம். ஆனா விகிதம் என்ன கேட்கிறாங்க? இயல்பான செப்பஞ்செய்யும் இயல்பான செப்பஞ்செய்கை இல்லாத போது. அப்ப இயல்பான செப்பஞ்செய்கை இல்லாத போது இப்ப கண்டுபிடிக்கணும். இப்ப அடுத்த பிரச்சனை இயல்பான செப்பஞ்செய்கை இல்லாத போதை கண்டுபிடிச்சாதான் விகிதத்தை கண்டுபிடிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய கேள்வியா இருந்தாலும் இது ஒரு எஸ்சியோட சேர்ந்த கேள்விதான். அதை சின்னனா நான் எடுத்து உங்களுக்கு இதை விளங்கப்படுத்த யோசிக்கிறேன். சரியா? ரைட். இப்ப இயல்பான செப்பஞ்செய்கை இல்லாத போது இயல்பான செப்பம் செய்கையில் இல்லாத போது அது எங்க இருக்குமாம்? பிம்பம் வந்து எங்க இருக்கும்? டீல வந்து விடும். இங்க முடிவுலைக்கு போனது அது சரி வராது. பிம்பம் வந்து எங்க வரும்? டிக்கு வரும். இப்ப பிம்பம் வந்து டீல தான் விட போகுது என்று சொன்னா என்ன போகுது? முடிவிலிருந்து எஃப் வந்துட்டுது. இப்ப பிம்பம் வந்து டிக்கு வந்துச்சு. அப்ப இதுக்கு டிக்கு வந்தா எங்களுக்கு எவ்வளவு யூ வந்து தெரியணும். இங்க எவ்வளவு தூரத்துல இருக்கு யூ இந்த யூவையும் சேர்த்து எஃப் நோட்டையும் சேர்த்து கூட்டி போட்டு தான் திருப்பி முதல்ல இருந்து நாங்க இங்க வரோம். முதல்ல நாங்க டீல தான் இறுதி பிம்பம் இருக்கும். இயல்பான செப்பஞ்செய்கையில இல்லாத போது எங்க இருக்கும்? இறுதி பிம்பம் டிக்கு வரும். அப்ப டிக்கு வந்து இந்த யூவை கண்டுபிடிக்கணும் நாங்க. சரிதானே? அது முக்கியம். அப்ப முதல்ல வந்து கண் வில்லைக்கு 2 தடவை நாங்க இந்த வில்லை சுற்றம் பாய்க்க வேண்டியோம். கண் வில்லைக்கு வந்து 1/v = 1/u = 1/f. நான் என்ன செய்ய போறேன்? இப்ப இத யூவை கண்டுபிடிக்க போறேன். அதான் இப்ப செய்ய போறோம் முதலாவது வேலை. இது எப்படி? 1/v அது டி எங்களுக்கு இந்த இருக்கு. எங்களுக்கு டிலான்னு வரணும். அது இது வந்து முடியலைக்கு வரும். இது இயல்பான செப்பஞ்செய்கை இல்லாத டில வரும். அப்ப டி என்ன? இது பிளஸ் தான். மைனஸ் 1/u எங்களுக்கு தெரியாது, இருக்கட்டும், கண்டுபிடிக்க போறோம். 1/fe மைனஸ் அது. அப்ப 1/u இது மைனஸ் தான். இது எங்க போற போகுது? 1/- d மைனஸ் fe. அப்ப எல்லாம் மைனஸா இருக்கப்படியா 1/u சமன் என்னவா இருக்கும்? இப்ப நான் இதை ஃபொமஸ்கியா எடுக்கிறேன். dfe மேல் என்ன வரப்போகுது? இது fe. இது பிளஸ் தான். எங்களுக்கு எல்லாமே மைனஸ் போன பிளஸ் தான். எல்லாத்துலயும் மைனஸ் இருக்கு பாருங்க. மைனஸ் தூக்கியாச்சு. அங்கால டி என்று வரப்போகுது. அப்ப யூ என்னவா இருக்கும்? dfe fe plus d என்று வரப்போகுது. இதுதான் முதலாவது யூ இங்க தோன்றும். பிறகு திருப்பி கண் விலைக்கு பாதிக்கணும். இதையும் கூட்டி போட்டு பிறகு என்ன செய்யணும்? என்ன பிம்பம் வரும் பார்ப்போம். இப்ப என்ன செய்யணும்? இதையும் கூட்டணும். நமக்கு கூட்டின பிறகு திருப்பி கண் வில்லைக்கு இதை கொஞ்சம் நிதானமா ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் விளங்கும் என்னண்டு. கண் வில்லைக்கு வந்து 1/v = 1/u = 1/f. இப்ப கண் விலைக்கு என்ன செய்யறேன்? இதைத்தான் காணணும். நான் இப்ப கண்டாதான் எங்களோட கண் வளையம் வரும். இருக்கு கண் வளையம் காணப்படும். இப்ப 1/u தான் என்ன? இந்த u இது மட்டும் இல்லை, இந்த இருக்கு எஃப் நோட்டும் சேர்க்கணும். அப்ப என்ன செய்யணும்? எஃப் நோட் பிளஸ் போட்டு அதுக்குள்ள டி fe பிளஸ் டி என்று இதுல வரணும். பெரிய ஒரு கோவை ஒன்று வருது இதுல. சரியா? அப்ப இதை எதிர்பக்கம் இருக்கக்கூடிய பிளஸ் என்று எடுத்துடலாம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? 1/- fe என்று வரணும். இப்ப இதை நம்ம அங்கால கொண்டு போவோம் பிளஸ் ஆக. சரியா? பெரிய ஒரு கோவை தான். 1/v சமன் இப்ப இது பிளஸ் ஆயிரும். அப்போ 1/f0 பிளஸ் இதுக்கு இப்ப நாம இப்படி எடுப்போம். இதோட ஃபொமசியா சேர்த்து இதை எடுத்து கொண்டு போவோம். அப்ப fe f0. அப்ப நாங்க இதை எப்படி எடுக்கலாம்னு சொன்னா f0 சரியா? f0 fe பிளஸ் டி. இது ஃபோமசி எடுத்துட்டேன்னா இதுல ஒன்று தானே. இல்லை அப்படி இல்லை, மாறி போட்டேன்னு. ரைட். இது அப்படியே ஒரே ஃபோமசி எடுப்போம் நேரடியா. fe பிளஸ் டி தான் ஃபோமசி. ஓகே. அப்ப இதோட நேர இது பெருக்கப்படும். அப்ப f0 fe பிளஸ் டி
சரியா? ரைட், ஓகே. பிளஸ் திருப்பி பிளஸ் இவருக்குள்ளது அப்படியே எழுதுவோம் டிஎஃப்பி. சரியா? ரைட், டிஎஃப்பி இவர் தான் எங்களுக்கு மொத்தமா இவர் அங்கால போன வர போறார். பிறகு மைனஸ் 1/1 எஃப்பி என்று வரும். சரியா? ரைட். இப்ப ஒரு பொதுவான தன்மைக்குள்ள வரும். இப்ப நாங்க ஒண்டுங்கள் தானே வருது. ஒண்டுங்கள்டா இதை மேலே போக போறேன். மேலே போனா இவர் கீழே வர போறேன். இவரை இன்னும் கீழே ஆக்க வேண்டி வரப்போகுது. சரியா? சரி, இதை சுருக்குறதுல பெரிய ஒரு இதுதான் வரப்போகுது. பரவாயில்ல. ஒண்டுங்கள் வி சமன் இவரை நாம் அப்படியே எழுதலாம். அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது மேலாம் போறேன். இவர் எஃப்இ பிளஸ் டி கீழ் எஃப் நாட் எஃப்இ பிளஸ் டி எஃப் நாட் பிளஸ் டிஎஃப்இ எடுத்தாச்சு. மைனஸ் ஒண்டுங்கள் எஃப்இன்னு வரப்போகுது. சரியா? சரி, இப்ப திருப்பி நான் என்ன செய்றேன், மொத்தமா இவரை இதுல கொண்டு வரேன். இதுக்கிட்ட கொண்டு வரேன். எப்படி கொண்டு வரேன்னு சொன்னா, இவர் அவலத்தையுமே இதுக்குரிய இப்ப எவ்வளவு மெட்ஸ் தான், இதுல ஒண்ணுமே இல்லை. பிறகு நாங்க இதை விகிதத்தை போட்டு எடுத்துட்டு போயிடலாம். இப்ப நான் நேர என்ன செய்யறேன்னு சொன்னா, இதுக்கும் இதுக்கும் இடையில தொடர்பு எடுக்கிறேன். நம்ம மொத்தமா எடுக்கிறதுக்கு போகும்போது இது ஒண்டுங்கள் வி இருக்கட்டும் சமன் எஃப்இ பிரேக்கெட்டுக்குள்ள எஃப் நாட் எஃப்இ பிளஸ் டிஎஃப் நாட் பிளஸ் டிஎஃப்இ. சரியா? ஓகே, அவர் முடிஞ்சு. மேல சரிதானே? இப்ப மேல இவரை பெருக்குவோம். இவரை பெருக்கணும்டா எஃப்இ பிளஸ் டி மைனஸ் இவர் அப்படி அந்த கோவை அப்படியே வரும். எப்படி எஃப் நாட் எஃப்இ பிளஸ் டிஎஃப் நாட் பிளஸ் டிஎஃப்இ என்று வரும். சரியா? இதை முதல்ல சேர்த்து எடுத்துட்டோம். இதை தலைகள் ஆக்கணும்னு சொல்லிட்டோம்னா, இதை தலைகள் ஆக்கணும்னா வி என்று வரும். வி எப்படி வரும்? எஃப்இ எஃப் நாட் எஃப்இ பிளஸ் டிஎஃப் நாட் பிளஸ் டிஎஃப்இ கீழ் இதுக்குள்ள நம்ம பிரிச்சு பெருக்கும் போது மைனஸ் வரும். அதுல எஃப்இஎஃப்இயும் வெட்டுப்படுறதுக்கு இருக்குதா? எஃப்இயும் டிஎஃப்இயும் வெட்டுப்படும். டிஎஃப்இயும் வெட்டுப்படும் மைனஸ்ல. அப்ப இதுல வரும் எப்படின்னு சொன்னா எஃப்இ ஸ்கொயர்ட். ஓகேயா? அதுக்கப்புறம் இதுல ஒரு பிளஸ் ஒன் டிஎஃப்இயும் இந்த டிஎஃப்இயும் வெட்டுப்பட்டா மைனஸ் எஃப் நாட் எஃப்இ அதுக்கப்புறம் மைனஸ் டிஎஃப் நாட் மட்டும்தான் மிஞ்சும். இப்ப கேள்வி என்ன, இது என்ன சொல்லுங்க அப்போ, இயல்பில்லாத நிலை, இயல்பான செப்பம் செய்கையில் இல்லாத போது, இயல்பான செப்பம் செய்கையில் இல்லாத, இது இயல்பான செப்பம் செயல் இருக்கு, இது இயல்பான செப்பம் செயல் இல்லாத போது. அப்ப இயல்பான செப்பம் செய்கையில் இல்லாத போது கண் வளையம் மிக முக்கியமான விஷயம். சரியா? இப்ப எங்களுக்கு என்ன, இதிரையும் விகிதம் தான் கேட்டது. இதிரையும் விகிதம். அப்ப இதை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதுல போடுறேன்னு இதை சுருக்கி எடுத்தா சரி. இது ஒரு இது ஏன்னு சொல்லி சொன்னா இதை கொஞ்சம் பிராக்டிஸுக்காக இந்த கேள்வியை செஞ்சோம்னா சரி. விட என்ன, இதுக்கு விகிதம் என்ன? அப்ப விகிதம் எங்களுக்கு ஈக்குவல் இதை கொண்டு போவோம் முதல்ல. எப்படி? எஃப்இ எஃப் நாட் பிளஸ் எஃப்இ இன் கீழ் என்ன வருது? எஃப் நாட். சரியா? ரைட். இந்த கோவை இதில் எழுதினோம்னா காணாத இடம். ஆகவே நான் இங்க பெருங்கோவையாக எழுதி விடுறேன். என்னண்டு எஃப்இ எஃப் நாட் பிளஸ் எஃப்இ கீழ் எஃப் நாட் அரண. அதான் இதை எழுத போறேன், வேற ஒன்றும் இல்லை. என்ன எழுத போறேன்? எஃப்இ எஃப் நாட் எஃப்இ பிளஸ் டிஎஃப் நாட் பிளஸ் டிஎஃப்இ.
டிஎஃப்இ இன் கீழ் எஃப் இந்த வர்க்கம் மைனஸ் எஃப் நாட் எஃப்இ மைனஸ் டிஎஃப் நாட். இது எஸ்ஐனுடைய ஒரு பகுதி. அப்ப விட இதுதான், இது விகிதம், அதாவது கண் வளையத்தின் விகிதம். கண் வளையத்தின் விகிதம் இயல்பான செப்பம் செய்கை கீழ் இயல்பான செப்பம் செய்கை இல்லாத போது இது வரும். இதை சுருக்குனா உங்களுக்கு இது வரும், ஒரு பிராக்டிஸா இருக்கும். இதை நீங்க சுருக்கி போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கடைசியா விட வரும். வேற நோக்கம் இயல்பான செப்பம் செய்யணும் என்ன, இயல்பில்லாத செப்பம் செய்யணும் என்ன, கண் வளையம் என்றா என்ன, கண் வளையத்தை வச்சுக்கொண்டு இந்த கேள்வி ஒரு எஸ்ஐயில இருந்து வந்த ஒரு 3வது நாளாக கேள்வியாக இது அமையும்.